ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்கள் மேன் என்சைக்ளோபீடியா சேனல். நான் தான் உங்கள் மேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மங்கிகளை வச்சு செய்யப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரூம் மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டாங்க. அதில் வந்து நடுவில் ஏணியை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழத்தை வைக்கிறாங்க. ஸோ மங்கிகை வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஏறி அந்த வாழைப்பழத்தை எடுத்துக்க முயற்சி பண்ணுது. இப்படி முயற்சி பண்ணும்போது கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி அந்த மங்கிகளை வந்து ஏற விடாமல் பண்ணுறாங்க. இதே மாதிரி அந்த மங்கி ஏற ட்ரை பண்ணுற ஒவ்வொரு முறையும் வந்து கோல்டு வாட்டரை ஊற்றுறாங்க. இந்த கோல்டு வாட்டரை பார்த்திங்கன்னா அந்த ஏறுற மங்கி மட்டும் இல்லை, அங்கே இருக்க 4 மங்கி மேலேயும் ஊற்றுறாங்க. இதனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த ஏணியில் ஏற முயற்சி பண்ணால் எந்த மங்கி ஏற முயற்சி பண்ணுதோ அந்த மங்கியை வந்து மீதி இருக்க மங்கிங்க வந்து அடித்து கீழே தள்ளிடுதுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருக்க வாழைப்பழத்தை எடுத்துடுறாங்க. வெறும் ஏணி மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த மங்கி ஏற முயற்சி பண்ணாலும் மற்ற மங்கிங்க போட்டு அடித்து அது கீழே தள்ளுது. ஏன்னா எல்லா மங்கிகளுக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்குன்றதுனால. உள்ளே இருக்கக்கூடிய 4 மங்கியில் ஒரு மங்கியாக வந்து டெய்லியை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ அந்த ரூமில் இருக்க புது மங்கி வந்து பார்த்திங்கன்னா ஏற முயற்சி பண்ணுது. மீதி இருக்க 3 மங்கி வந்து தெரியும் மேலே ஏறினா வந்து கோல்டு வாட்டர் ஊற்றுவாங்கன்னு. அதனால் இழுத்து கீழே விடுது, அடிக்குதுங்க. ஆனால் மேலே ஏறின அந்த மங்கிக்கு தெரியாது ஏன் வந்து அடி வாங்குறோன்றது. ஒரு வேளை ஏணியில் ஏறினா அடிப்பாங்களோ அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுது. இதேமாரி அந்த 4 மங்கீஸும் பழைய 4 மங்கீஸும் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிவிட்டு புது மங்கீஸ் ஆட் பண்ணதுனால இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வரக்கூடிய மங்கி அந்த ஏணி மேலே ஏற முயற்சி பண்ணால் மற்ற மங்கீஸ் வந்து அடிக்குது. பட் ஆனால் ப்ரீவியஸாக வந்து தெரியும் கோல்டு வாட்டர் பற்றி பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணுறதில்ல. இருந்தாலுமே அதுங்க ஏன் பண்ணுறோன்றது ரீசனே தெரியாமல் எந்த மங்கி ஏணி மேலே ஏற முயற்சி பண்ணாலும் அந்த மங்கியை போட்டு அடிக்க ஆரம்பிக்குதுங்க. இதே மாதிரி தான் நம்ம சொசைட்டியிலும் நம்ம ப்ரீவியஸாக செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயம், காரணத்தோடு செஞ்சுட்டு இருந்தக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட்னாலேயும் மற்ற காரணங்களாலையும் பார்த்திங்கன்னா ஏன்னு தெரியாமலே இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.